சூரல்மலையில் கரை புரண்டோடிய ஆற்றின் குறுக்கே ஜீப் லைன் அமைத்து காயமடைந்தோரை மீட்கும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது ஆற்றை கடந்து செல்ல ஆண் செவிலியர் யாரும் இல்லாத போது கூடலூரில் இருந்து வந்திருந்த சபீனா என்ற செவிலியர் உயிரை பணயம் வைத்து ஜீப் லைனில் சென்றார். அங்கு காயமடைந்திருந்த 35 பேருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து காப்பாற்றினார். ஜீப் லைனில் மூலம் சபீனா சென்ற வீடியோவை பலரும் பகிர்ந்து பாராட்டி வருகின்றனர். திரும்ப அந்த ஜீப்ல கொண்டு வர பேஷண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த ரத்தத்தோட காயத்தோட கீழே அப்படியே அந்த சேத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு தானே சார் முதலுதவி தேவை. அப்போ நான் அந்த சைடு போறதுக்கு மேல் நர்சஸ் யாராவது வேணும்னு சொன்னாங்க. இந்த வந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எங்க சார் சொன்னாரு, நௌஃபல் சார் சொன்னாரு, மேல் நர்ஸ் எங்க டீம்ல இல்ல, ஃபீமேல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல ஃபீமேல் முடியாது, ரோப்ல இப்படி ஆற்ற தாண்டி போகணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்ல என்னால முடியும், நான் போறேன். அந்த நேரத்துல அதுதான் சார் கரெக்டுன்னு பட்டுச்சு. நம்ம உயிரை பெருசா தோணல. நான் ரெயின் கோட் போடவும் லேடின்னு அவங்களுக்கு தெரியல. கரெக்டா அது அனுப்புறதுக்கு டைம் ஆகும்போது அவங்க சொன்னாங்க, லேடியா அப்படின்னா வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பயமா இருந்தா போக வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இது எனக்கு பயம் இல்லை, அங்க வந்து ஒரு நர்ஸ் தான் சார் தேவை, நர்ஸ் தான் அந்த சைட் போய் ஆகணும். மற்றவங்க வந்து அவங்களுக்கு எது பெயின் கில்லர்னு தெரியும், அந்த பேஷண்ட் பிபி வைட்டல்ஸ் பார்த்து இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் தான் போவேன், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னேன் சார். எனக்கு என்னமோ பயம் இல்லை, அப்போ பயப்படல. நான் கீழே அந்த போகும்போது மட்டும் அப்போ என்ன பயந்தேன்னா, என் கையில இருக்கிற பேக் விழுந்துருமோ அப்படித்தான் சார். அதுல மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அது விழுந்துருமோன்னு தான் நினைச்சேனே தவிர எனக்கு பயம் இல்லை சார்.